வாழைப்பூ. இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, B1C, பொட்டாசியம், மேக்னீசியம், இரும்புச்சத்து, தாமிரச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் இதை பெரும்பாலும் யாரும் வாங்கவே மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்கி இதில் இருக்கிற மடலை தனியாக ஒன்று ஒன்றா எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நரம்புகளை தனியாக எடுக்கணும். இது அதிக நேரம் எடுக்கும். அதனால தான் இதை வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஆரோக்கியமான நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவசியம் வாங்கி பயன்படுத்துவீங்க. இது பெண்களோட கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. இது கர்ப்பப்பையை வலுவாக்கும். கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணும். சில பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறால் குழந்தையின்மை பிரச்சனை கூட இருக்கும். அந்த பிரச்சனையையும் இது சரி பண்ணும். பெண்கள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி உணவில் இந்த வாழைப்பூவை சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையே வராது. இப்போ நாம் இந்த வாழைப்பூவிலேருந்து சாறை எடுத்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் அதனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த மடலுக்குள்ளே இருக்கிற வாழைப்பூவை நாம் தனியாக எடுக்கணும். சர்க்கரை நோயாளிகள் அவசியம் இந்த வாழைப்பூவை எடுத்துக்கணுங்க. இது இன்சுலின் சுரப்பை அதிகமாக்கி உங்கள் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கும். ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கூட இது கரைக்குதுங்க. இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி சுத்தப்படுத்தும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க கூட இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். நல்ல பலன் கொடுக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது வயிற்றில் அல்சர், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் இருந்தாலும் அதை இது குணமாக்கும். இதை பாருங்கள், இதை கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டேன். இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதோட நடுவில் இருக்கிற நரம்பு பகுதியை நீக்கிடணும். சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் வலி பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இரத்தப்போக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வாழைப்பூ சாறை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அடி வயிற்றில் இருக்கிற வலி குறையும், இரத்தப்போக்கும் குறையும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுற பெண்கள் தொடர்ந்து ஒரு வாரம் இந்த சாறை குடித்தா போதும், முழுவதுமாக குணமாயிடும். இதை பாருங்கள், நரம்பு பகுதி எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும். சில பேருக்கு மலம் கழிக்கிறப்ப கூடவே ரத்தமும் வரும். இதை ரத்தம் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாழைப்பூ சாறை குடிச்சிட்டு வந்தாலே போதும், நல்லா குணமாயிடும். இப்போ இந்த கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிக்கணுங்க. இதை பாருங்கள், தண்ணி விடாமல் அரைச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளருக்கும் அதிகமாக தண்ணியை விடணும். இன்னொரு தடவை இதை அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிறமே இப்படி மாறி போயிருக்கும். இதை வடிகட்டிக்க வேண்டியது தான். சில பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வாழைப்பூ சாறை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உணவு செரிக்காமல் அவஸ்தைப்படுறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், வடிகட்டியாச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த வாழைப்பூ சாறை நான் எடுத்துக்கிறேன். இதில் துவர்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால இன்னொரு 1/4 டம்ளர் தயிரையும் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்க்காமல் அப்படியே குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. வேறு எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே இதை வெறும் வயிற்றில் குடிக்கணும். மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் மாதவிடாய் வர்றதுக்கு 3 நாள் முன்னிலேருந்து தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்கணும். அடி வயிற்று வலி குறையும், இரத்தப்போக்கு குறையும், வெள்ளைப்படுதல் குணமாகும். அதே மாதிரி கை காலில் எரிச்சல் இருந்தாலும் அதை சரி பண்ணும். கர்ப்பப்பையில் எந்த விதமான கோளாறு இருந்தாலும் அதை சரி பண்ணிடும். குழந்தை பாக்கியத்துக்கும் வழிவகுக்கும். இந்த வாழைப்பூ சாறு அதுக்கு மட்டும் இல்லைங்க. உங்கள் வயிற்றில் தீராத புண்ணு, அதாவது அல்சர் இருந்தால் கூட இதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதை முழுமையாக குணமாக்கிடும். கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வாந்தி வர்றது, தலை சுத்தல், உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதை இது கட்டுப்படுத்தும். பொதுவாகவே இந்த வாழைப்பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டாலே உடம்பு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். நீண்ட நாளாக மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவங்க இந்த வாழைப்பூ சாறை குடிச்சிட்டு வந்தால் போதும், மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வையும் நல்லா இருக்கும். ஆண்களுக்கு விந்தணுக்கள் கெட்டிப்படும். பாலூற்ற தாய்மார்கள் இந்த வாழைப்பூ சாறை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும். பொதுவாக இதை மாதத்தில் 2 நாளாவது பயன்படுத்தணும். மாதவிலக்கு பிரச்சனை உள்ள பெண்கள் அவசியம் இதை தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்கணும். நல்ல பலனை கொடுக்கும். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.